எவ்ரிவான். ஸோ போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம மீன் வாங்கிட்டு வந்தது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புளிச்ச மீன் பண்ண போகிறோம், கேரளா ஸ்பெஷல். ஸோ நீங்கள் வந்து இது பண்ணுறதுக்கு வந்து ஒரு சட்டியில் வந்து ஜீரகம், கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே உப்புவும் மஞ்சப்பொடி, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய், தக்காளி, அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கணும். சைட் பை சைடில் வந்து அம்மா வந்து ஸ்குவிட்டோட குழம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனுக்கு நல்லா மசாலா போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு, சரியா? ஏன்னா வந்து இது மீனோட நார்மல் மசாலா இதெல்லாம் போடுவோமா, அதை போட்டுக்கோங்க. அண்ட் இப்போ இதில் வந்து மஞ்சள் பொடி ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ மிளகா பொடியும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஃபிஷ் மசாலா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது கூட இதில் போட்டுக்கலாம். போட்டு அது நல்லா வதங்கட்டும். இப்போ சைட் பை சைடு நம்ம வந்து ஃப்ரைக்காக ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கல்லை சூட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அது கொஞ்சம் அப்படியே வதங்குற வர வெயிட் பண்ணணும். அங்கே வதங்குறக்குள்ளே நீங்கள் வந்து இங்கே ரெடி பண்ணிடலாம். அதனால தான் நாங்கள் ஃப்ரைக்காக நம்ம தோசைக்கல்லில் தான் போடுறோம். இதில் தான் செம்மையாக வரும். உங்களுக்கு ரொம்பலாம் எண்ணெயும் பிடிக்காது. அண்ட் இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடி பண்ணதுனால இப்போ வந்து ஒரு இலை எடுத்துக்கோங்க. சின்ன பீஸ் இலை தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த செமி கிரேவி வந்து எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ் எடுத்து அதுக்கு மேலே வச்சு திருப்பி அதுக்கு மேலே அந்த நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தை மேலே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நூல் வச்சு கட்டிட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்ல ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் இலையோட அந்த ஃப்ளேவர் வந்து ஃபிஷ்குள்ளே இறங்கும். ஸோ இது வந்து நாங்கள் 2-3 பண்ணோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. எல்லாருமே பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும்.